என்னங்க வரும்போது மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்க. என்னடி, என்ன விசேஷம்? என்னங்க பொண்டாட்டி உங்ககிட்ட பூ தானே கேட்டேன், இதுக்கெல்லாம் நல்ல நாள் பார்த்து தான் வாங்கி தருவீங்களா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்லம், பூ தானே. சரி வேற ஏதாவது வேணுமா? அப்புறம் நைட்டு கொஞ்சம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்துறீங்களா? சரிடி பட்டு, வேற ஏதாவது? என்னங்க உங்களுக்கு ஓனர் சம்பளம் ஏதாவது எக்ஸ்ட்ரா தந்திருக்கிறாரா? என்ன ஓனா கேட்டுட்டே இருக்கியா? இல்ல சின்ன பொண்ணு, நீ எப்பவும் கேட்க மாட்டேல்ல, எப்பவாதானே கேப்ப. ஆமால, என்னங்க கொஞ்சம் பால்கோவா வாங்கிக்கோங்க. சரிடி தங்கம், போனை வைக்கிட்டா? பயந்துட்டான், ஏன்னா லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்குல்ல. என்னம்மா நானே இங்க கவலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கேன், இப்போ உனக்கு துணி தைக்கிறதா ஒரு கேடு போல இருக்கேன்னு. ஒண்ணு எவன்டி இங்க புருஷன் வீட்டை விட்டுட்டு இங்க வர சொன்னா? என்னம்மா என் மாமியார் ஒன்னதானே பேச தெரியாம பேசுது, அதான் நான் கோத்துல வந்துட்டேன். ஆமா ஏதோ புதுசா வரமாதான், அவ பேசினா பேசிட்டு போறா, இப்ப நமக்கு என்ன குறைஞ்சு போறோம்? சை, உன் மருமவன் இருக்கானே அவன் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டான். காலையிலே வந்தானே இவ்வளவு நேரம் ஆகியும் ஒரு வாரத்தை போன் போட்டு சரி வான்னு கூப்பிடுறானா? எப்படி கூப்பிடுவான்? உன் புருஷன் தான் அவிய அம்மா முந்தானையே தானே பிடிச்சிட்டு அலைவான். போமா, அவனை போய் நீ எதுக்குமா எனக்கு கட்டி வச்சான்? யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா இந்த நேரம் நான் எவ்வளவு நிம்மதியா இருந்திருப்பேன். பொண்ணு எவன்டி பொண்ணு கேட்டு வந்தா? நீ தான் வாயாடின்னு ஊருக்கே தெரியுமே. வந்தடே இந்த இழிச்ச வாயம் ஒருத்தன் தான், அதான் அவன் தலையில கட்டி வச்சேன். அப்படிதாண்டி, தாய் மாவுல நல்லா அடிச்சுக்கிட்டு சாவுங்க. சரிடி, நீயாவது உன் புருஷனுக்கு கொஞ்சம் போன் போட்டு பாரு. அதெல்லாம் முடியாது, நானா போன் போடணும்? அவனுக்கு இஷ்டம் தான் அவனே போன் போடட்டும், அப்படிலாம் நான் இறங்கி போன் போட மாட்டேனே. யாரோட மவா? சரி நீ இப்படியே போட்டி போட்டுட்டு இருடி, அவனும் உன்னை வந்து கூப்பிட வர மாட்டான். 18 வருஷம்னால நீ இங்கேயே கெட. அம்மா பரவாயில்ல, கிளவி இன்னைக்குதான் கரெக்டா பேசியிருக்கா. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு இருக்கு பையல, நேர பெட்ரூம்க்கு வர வேண்டியதானே? இப்படி கால வச்சு கூப்பிடானா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிருமே. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. என்னல நாங்க எங்க 2 பேரும் உட்கார்ந்திருக்கமே, உனக்கு கண்ணு தெரியல? என்ன உன் பொண்டாட்டியை தான் கூப்பிட்டு கிடக்கா? எம்மா உன் மவனுக்கு பொண்டாட்டி தாமா உலகம், நம்ம இருக்கிறதெல்லாம் அவனுக்கு கண்ணே தெரியாது. ஐயோ அப்படியெல்லாம் இல்லமாலா, சின்ன பொண்ணு பூ கேட்டு இருந்தாளா, அதான் அவளை கூப்பிட்டேன். போச்சு மண்ணா போச்சு, இனிமே நான் பூ வச்ச மாதிரி தான். இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, சீக்கிரமா போய் பூ வாங்கிட்டு வந்துருவோம். என்னங்க கொடுங்க கொடுங்க. ஏல உன் பொண்டாட்டிக்கு நீ என்ன பூவை வாங்கிட்டு வந்திருக்கா? இங்க உன் தங்கச்சி அங்க சண்டை போட்டுட்டு இங்க இருந்து கவலையில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. இப்ப பூ ரொம்ப முக்கியம் பாரு. அதுக்காக நீங்க 3 வேளையும் சாப்பிடாம பட்னியாவா இருக்கிறிய? நல்லா திங்குறியல. அதுக்காக நான் பட்னியா இருந்து சாவாவா செய்யணும்? அதுக்காக நான் பூ வைக்காம வாழாம இருக்க முடியுமா? விடுமா, அவரவருக்குன்னு என் கஷ்டம் வந்தாதானமா தெரியும். அவியலுக்கெல்லாம் நல்ல புருஷன் கிடைச்சிருக்கு, ஆனா எனக்கு அப்படியாமா? ஐயோ என் புருஷனே என்னை இப்படி கண்ணு வைக்கிறீங்களப்பா. நாங்கெல்லாம் சண்டை போடுவோம், அடுத்த நேரம் சேருவோம். அதுக்காக நான் ஒண்ணு கோச்சுக்கிட்டே எங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். இவ பாத்தியாமா, குத்தி குத்தி காட்டுறாமா. ஏல இதுக்கெல்லாம் காரணம் நீதால. இப்ப இதுக்குள்ள பூ வாங்கிட்டு வந்தா பாரு, பூவை பார்த்து பார்த்து என் மாமா எவ்வளவு மனசு உடையற பாரு. ஐயோ இதெல்லாம் ஒரு குடும்பமாப்பா, பூ வாங்கிட்டு வந்தது ஒரு குத்தமா? மாலா கோபப்படாத சின்ன பொண்ணு, உனக்கு தேவையான அளவு பூ எடுத்துட்டு மீதி கொஞ்சம் மாலாவுக்கும் கொடு. என்னங்க என்ன ராட்சசினா நினைச்சிட்டு இருக்கிய? நானும் பூ அவளுக்கு கொடுக்கதான் செய்வேன். அதுவும் போதும், சும்மா எல்லாரும் என் மேல அக்கறை காட்டுற மாதிரி நடிக்க வேண்டாம். எனக்கு பூவும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இங்க பூ வைக்கிற லட்சணத்துல தானே இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். மாலா என்னவா வீட்டுக்காரன் ஒண்ணி போட்டு அடிச்சானா? வா நான் வேணா அவனை வந்து 4 கேள்வி கேட்கேன். அடிக்கலாம் இல்லையே. அப்புறம் பேச தெரியாம ஏதாவது பேசினானா? அதுவும் இல்ல. அப்புறம் ஏதாவது நகை பணம் வேணும்னு ஒண்ணு சொல்லி அனுப்பி வச்சானா? ஐயோ இல்லனே, அதுவும் இல்ல. அப்ப என்னதான் பிரச்சனை? அது நடு வீட்டுக்குள்ள உட்காந்து பியானி இழுத்துட்டு இருந்தேன். அதுக்கு எங்க மாமியார் வந்து என்னைய ஏசி விட்டு, ஓ அம்மா என்ன அளவா தானே உன்னை வளர்த்து வச்சிருக்கான்னு சத்தம் முடிச்சா, அதான் எனக்கு கோவம் வந்துட்டு, அதான் வந்துட்டேன். அடி பாவி, உன் மாமியார் ஒரு வார்த்தை சொன்னதுக்கே உங்க அம்மா வீட்டுக்கு ஓடி வந்துட்டிய? அப்போ உங்க அம்மா பேசுற பேச்சுக்கு நான் எங்க வீட்லயே இருக்கணும் போல இருக்க.